ரிகார்டிங் ஹெல்த் இஸ் வெல்த்லேயே உடல் நலத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடலாம். I kindly request our Vijay Baba sir to give me a dinner address. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போலும் கற்கை நன்றே. கல்வி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதை இப்பொழுது கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டபொம்மனுடைய இளவரசர், அவர் வம்சாவளி வாரிசு எங்கள் அன்பு சகோதரர் இளைய கட்டபொம்மன் அவர்களை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மகாகவி என்கிற பட்டத்தை பாரதியை தவிர வேறு யாராலும் பெற முடியாது. அப்படி உச்சபட்ச உயரத்தை தொட்ட அந்த தமிழ் புலவருடைய வம்சாவளியிலே பிறந்து வந்து இன்றைக்கு அடுத்த கவிஞராக உருமாறி இருக்கிற எங்கள் அன்பு சகோதரி கவிஞர் டாக்டர் உமா பாரதி அவர்களை இந்த பள்ளியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் திரு அருள் செல்வம் அவர்களே, இயக்குனர் திரு அசோக்குமார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய இத்தனை பெருமைமிகு சிறப்புக்கு சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கிற பிரின்சிபல் ஜெயந்தி நிக்சன் அவர்களே, பள்ளியினுடைய குழந்தைகளின் தரத்திற்கு தான் பெற்றிருக்கிற அறிவை அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிற அன்புக்கினிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, ஆற்றல் மிகுந்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுக்கு பின்னால குழந்தைகளுடைய நிகழ்ச்சி இருக்கிறதுனால நான் ரொம்ப 2 வரையில முடிச்சிடுறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இது போன்ற வேறு பள்ளியில நடக்குமான்னு தெரியல. நான் நிறைய பள்ளிகள கலந்து இந்த மாதிரி பார்த்திருக்கேன். சின்ன குழந்தைகள்ல தொடங்கி இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த ரைம்ஸ் சொன்னாங்க தெரியுங்களா? குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறான். இந்த குழந்தைகள் மழலை சொல்லில் பேசிய அந்த ரைம்ஸ் இருக்கு பாருங்க, அதை கேட்கிற பொழுது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், இது திரும்பவும் வளர்ந்த பிறகு கிடைக்காது. இந்த குழந்தை பேசக்கூடிய பேச்சு என்பது வளர்ந்த பிறகு பேசினா அந்த சுவாரஸ்யம் நமக்கு கிடைக்காது. அதனால இந்த குழந்தை நிலையில் இருந்து செய்யக்கூடியதை அனுபவிக்கணும். வாழ்க்கையில 2 விஷயம் தாங்க. உடல் நல்லா இருக்கணும்னா உறுதி வேணும், உயிர் நல்லா இருக்கணும்னா திறன் வேணும், ஆன்ம திறன் வேணும். அந்த திறன் என்பது கல்வியில தான் கிடைக்குது. இந்த கல்வி, நாம் பெறுகிற இந்த கல்வி ஒன்றுதான் எழுபிறமைக்கும் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா கிடைத்து மற்ற எதுவுமே வராது. நாம் வைத்திருக்கிற எந்த பொருளும் பெற்ற தாய் தந்தையர் உட்பட எதுவும் மறுபிறவிக்கு வராது. ஆனால் பெறுகிற கல்வி ஒன்றுதான் வரும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். இந்த கல்விக்கு எத்தனையோ உதாரணங்களை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தந்திருக்கிறது. அவற்றை நீங்கள் எல்லாம் உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அற்புதமான இந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஏவிஎல் பள்ளிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், இத்தகைய அருமையான குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். And then Maushita, come to the stage.
I request our chief guest to give the prize for the Centum in Maths for 10th standard, sir. நாங்கள் போய் உங்களை போய் கோச்சிப்போம்மா நல்லா கதையாக இருக்கு.